Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி double.com.comல நீங்க என்ன கான்செப்ட் பார்க்க போறீங்கன்னா, பாட்டு வாத்தியார் எப்படி பாடம் நடத்துறாருன்றத பார்க்க போறீங்க. ஜாலியா இருக்கும், காமெடியா இருக்கும், பார்த்து ரசிங்க. ஆமாங்க. ததறின 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 ததறின. உங்கள் அனைவருக்கும் இந்த பாட்டு வாத்தியார் பாகவதர் பரமசிவத்தின் பணிவான வணக்கங்கள் கோடி. மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இன்றைய தினம் அட்டெண்டன்ஸை எடுக்கிறேன். அதன் பிறகு பாடத்திற்கு போவோம். முதலாவதாக ஜெகன் வந்திருக்கிறாப்லையா, அடுத்ததாக கார்த்திவன் வந்திருக்கிறாப்லையா, அடுத்ததாக நிர்மல் வந்திருக்கிறாப்லையா, அடுத்ததாக ரஞ்சித் வந்திருக்காப்லையா, அடுத்ததாக ராமகிருஷ்ணன் காணமா, முருகேசன் காணமா. இன்றைய தினம் நாம என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா? ததறின 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 ததறின. சந்திரு, இன்னைக்கு நீ வந்தது லேட்டா இருக்கு, என்ன காரணம்? சார், காலையில எங்க பாட்டி எந்திரிச்சு இட்லி சுட்டு கொடுத்துச்சா, அதை வாங்கிட்டு சைக்கிள் கேரியல் பின்னாடி வச்சுட்டு வந்தனா, பின்னாடி வர்ற வழியில அந்த நம்ம முக்குல அந்த முக்குல இப்படி திரும்பினா சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சா. அந்த பஞ்சரை எடுத்துட்டு நம்ம 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 முக்குல ராவுத்தர் ஐயா கடை இருக்குல்ல, அவர் கடையில பஞ்சர் ஓட்டிட்டு வந்தனா வந்துட்டு லேட் ஆயிடுச்சு. என்னிடத்திலே கேள்விக்கு பதிலை நீ சொல்லும் பொழுது பாடலாக தான் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் நீ என்ன செய்திருக்கிறாய்? டைலாக்காக பேசிவிட்டாய். அதனால் அடிக்கிறேன் 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 அடிக்கிறேன். இங்க என்ன டான்ஸ் கிளாஸா பண்ணிட்டு இருக்கேன், பாட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க அடிக்கிறது ஜதீஸ்வரம் மாதிரியே இருக்கு, அதனால என்னிடத்திலே டைலாக்காக பேசினார். இன்றைய தினம் உனக்கு லீவுடா. இங்க என்ன டான்ஸ் கிளாஸா நடத்துற, பாட்டு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. லேட்டா வந்து பாட்டா பல்லன்னு அடிச்சாரா, அவர்லாம் ஒரு வாத்தியார். சமாளிப்போம். ஐயா சொல்லடா சொல்லடா கார்த்திபா, இன்னைக்கு எல்லாருக்கும் லீவா ஐயா? அந்த கைய கொஞ்சம் நீட்டடா. எல்லாருக்கும் லீவு இல்லடா, அவனுக்கு மட்டும்தான்டா லீவு. நீ எந்திரடா. ததறின 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 ததறின. தம்பி கோதண்டா, இன்னைக்கு நீ ஏனடா கால தாமதமாக நம்மளுடைய வகுப்பிற்கு வந்தா என்று இந்த நேரத்திலே நம்மளுடைய மாணவர்கள் முன்னிலையில் என்னிடத்திலே சொல்லடா. சரி கம பதனிச தண்ணி தப்ப மகரிச. ஐயா சொல்லடா கோதண்டா. அப்படி கேட்டீர்கள் தம்பி கோதண்டா, கால தாமதமாக வந்ததற்கு காரணத்தை நீ எடுத்துரைத்தால் சரியான நேரம்தான் புறப்பட்டு. சரியடா சரியடா, சரியான நேரத்திற்கு நம்மளுடைய வகுப்பிற்காக நீ புறப்பட்டு வந்தாய். ஏனடா இப்படியும் லேட் ஆனது? வரும் நாவிலும் வழியிலே தாரா. என்ன நடந்தது என்ன நடந்தது? எரிய காயின் எரிய கண்டாய் எரிய கண்டாய் எரிய கண்டாய். என்னடா எரிய கண்டாய் வரும் வழியிலே? ஐயோ அம்மா என்று அங்கே அலறல் சத்தம் கேட்டிருக்குமடா. ஏதோ ஒன்று எரிகிறது என்றால் அங்கே என்ன சத்தம் கேட்கும் என்றால் ஐயோ அம்மா என்றுதான் கேட்கும். என்ன எரிய கண்டாய் வரும் வழியிலே? சரியாக சொன்னீர்கள் ஐயா. சரியடா சரியடா, நான் எப்பொழுதுமே சரியாகத்தான் சொல்லுவேன். என்ன நடந்தது? வீடு ஒன்று எரிய கண்டேன் ஐயா. சரிகம பத நிசா சனிதப மகரிசா வரும் வழியிலே ஒரு வீடு எரிய கண்டாய். பிறகு என்ன நடந்தது? அது யார் வீடென்று பார்த்தே. அந்த வீடு எரிய கண்ட வீடு எரிய கண்ட வீடு யார் என்று பார்த்தா யார் வீடு அது? நிதானமாக சொல்கிறேன் கேளையா. தகஜிமி தகஜிமி தகஜிமிதா தகஜிமி தகஜிமி தகஜிமிதா. யாரது வீடு? தஜும் 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 தாஜும், அது உங்கள் வீடு ஐயா. அது என்னுடைய வீடு. ஐயோ இது என்னடா? டேய் அட பாவிடா, என்னோட வீடு எரியுதாடா. ஐயோ ஏண்டா
பாட்டுலயே மொத்தம் சொல்ல பத்தி தெரிஞ்சா ஓடுற. இவரெல்லாம் பாட்டு வாத்தியாரு. ஏறி கண்டேன்னு நீங்க ஊடு பச்சைய உள்ள போய் அவரும் போட்டுருப்பாரு. வா போலாம். அன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க மன்னவா மன்னவா. சரிகம பதனிசா ஐயா வணக்கம். சரிகம பதனிசா வணக்கம் வந்து பாட்டு கத்துக்கலாம் வந்தேன் ஐயா. நல்ல குண்டு பூசணிக்க மாதிரி இருக்கு. நீ டைலாக்கா பேசு, பாட்டுலாம் பாட வேணாம். உங்ககிட்ட பாடணும்னா பேசும்போது பாடிக்கிட்டு தாடி பேசணும்னு பசங்க சொன்னாங்க. சரி கண்ணப்பா குழந்த, பாட்டு பாடி டைலாகா பேசாம இருந்தெல்லாம் ஒரு காலம் குழந்த. இப்பெல்லாம் பாட்டு பாடினாவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே டைலாகா பேசு. அப்படியெல்லாம் சொன்னா நானு கேட்கவும் மாட்டேன். பசங்க சொன்னாங்களே அரும்பியா பாடுவீங்கன்னு. குழந்த கையில கொம்பு வச்சுங்கம்மா புலர் புலர் நடிச்சிரும் பாத்துக்க. அதெல்லாம் ஒரு காலம் குழந்த. எல்லாம் பத்தி எரிஞ்சதுக்கு அப்புறம் நானே மாறிட்டேன். எப்படி ஒரு முறை எனக்கு சொன்னா நானும் கேட்டுப்பேனே. சரிதான், இந்த குழந்தைக்கார புதுசா இந்த கதை ரிப்பீட் பண்ணும் போல. அது குழந்தை என்னோட ஸ்டூடெண்ட் இருக்காங்களே, அவங்க கிட்டே இந்த கதையை கேட்டுக்க என்ன நடந்ததுன்னு ஒன்று விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. இந்த மாதிரி பாட்டு பாடி டார்ச்சர் பண்ணாத. நமக்கு அடுத்தவங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுன்ட்டு. சரி கம பதனிசா கம கம கமனிசா உங்ககிட்ட பாட்டு கேட்டுக்கிட்டு கல்யாணத்துல பாட போறேன். கல்யாணத்துல பாட போறியா? கை கொஞ்சம் நீட்டு குழந்தை, கை கொஞ்சம் நீட்டுமா குழந்தை நீட்டு. நம்ம அடிச்ச பாட்டாவே பாடுறாங்களே, அந்த அளவுக்கு நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். பேசாம அப்படியே தொடர்ந்துருவோமா? அதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். சரி கம்ம பதனிச்சா பாட்டு பாடும்போது சுதி நல்லா வருது. ததறின 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 ததறி. ஏமா நீ என்னமோ ஒரு பெண் பாரதியார் மாதிரி இருக்கேமா, அப்படி போறதும் இப்படி வர்றதும். எனக்கு ராகன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி குழந்தை, ததறின ததறின நீ எதற்காக பாட்டு கத்துக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய்? நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா பாட்டு பாடித்தான் கல்யாணம் பண்ணிப்போ. எங்க குடும்ப பாட்டு இது பாடட்டுமா? ஒரு நிமிஷம் குழந்தை, அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். உனக்கு கல்யாணம் நடக்கிறதே பெரிய அசம்பாவிதம். இதுல நீ பாட்டு பாடினா என்ன நடக்கும் தெரியலையேம்மா. பாட்டு பாடி தொலை. ஜானகி தேவி ராவண தேடி இரவில் வாசல் திறந்து வைத்தார். அதான் குழந்தை, உனக்கு ஒரு வாசல் திறந்து வச்சாலாம் பத்தாது, 2 வாசல் திறந்து வச்சா கூட நீ ஒரு கிழிச்சும் தான் போகணும். பரவாயில்லையா? போங்க சார். இந்த மாதிரி பாட்டு பாடினா நீ நல்லா போய் பிச்சை எடுக்கலாம். அம்மா தாய கொஞ்சம் நீங்க பிச்சை போடுங்க அப்படின்லாம் பாடக்கூடாதுமா. என்ன மாதிரி பாடம் தெரியுமா? ஜானகி தேவி ஜானகி தேவி சரிகம பதனி சரிகம பதனி சட்னிய நீ நல்லா அரைனி. இந்த ராகத்துல நீ பாடனா உனக்கு மிக விரைவில் கல்யாணம் இப்படிதானே சார்? கரெக்டா பண்ணவா. கொஞ்சம் கை நீட்டி அடி வாங்கிட்டு நீ பாட்டு கிளம்புமா. எங்கிட்ட வந்தா இதெல்லாம் நடக்கணுமா நடக்கணுமா? பாட்டு பாடி கத்துக்கிட்டு என் குழந்தைக்கு பாடணும் சார். கல்யாணமே நடக்குமான்னு தெரியல. இப்பதான் பொண்ணு பாக்குறதுக்காக பாட்டை கத்துக்கிட்டேன். அதுக்குள்ள குழந்தை. நான் உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு? இப்பதான் 4 சார். கல்யாணமே நடக்கலன்னா 4 குழந்தை? இப்பதான் ஜஸ்ட் 4 சார். ததறின ததனி ததறின ததனி ததறின ததனி சரிகமப்பா ததறின ததனி. பாட்டு பாடி பசங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம் பெரிய டார்ச்சரா இருக்குப்பா. நல்ல வேலை இந்த 2 வருஷத்துல பெரிய சிங்கர் ஆயிட்டு. பாட்டு கிளாஸ் எடுத்து நம்ம ஒன்றும் பெரிய ஆள் ஆக முடியாது. நம்ம சினிமாவில் பாடினாதான் பெரிய ஆள் ஆக முடியும் போல இருக்கு. 1 வருஷத்துல இவ்வளவு பப்ளிசிட்டி ஆயிட்டுனே. இந்த மியூசிக் டைரக்டர் எப்படியாவது சான்ஸை வாங்கி இருக்காரு. ஐயோ பெரிய ஹிட்டர் கண்ணு மூடிட்டு டியூனை போட்டுட்டு இருக்காரு. வணக்கம் சார். இவன் நம்ம ஸ்டூடெண்ட் கோதண்டன். அவன் தானா? நீங்க வாங்க சார்.
கோதண்டன் தான் சார். கோதண்டன் ம். இப்ப பேரை மாத்தி வச்சிட்டீங்களா? ஆமா சார். நீங்க தானே மியூசிக் டைரக்டர்? ஆமா, ராப் மியூசிக். சூப்பர்யா. எங்கிட்ட படிச்ச பசங்க பல பேர் இவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி ஆயிருக்கீங்க. பல பேர் பப்ளிசிட்டி ஆயிருக்காங்க. இல்ல நீயும் சாரி நீங்களும் என் ஸ்டூடெண்ட் தானே? ஆமா 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 ஆமா. என்ன இவ்வளவு தூரம்? இல்ல மியூசிக் டைரக்டர் பேரு வித்தியாசமா இருந்ததா? இந்த பேர் என்னமோ பாப்பு ஏதோ ஒண்ணு போட்டுருந்தீங்க. ஆமா, பாப்பன் ராப். பாப்பன் ராப் பேரு மாதிரி தான். நான் வேற யாரும் மியூசிக் டைரக்டர் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீ என் ஸ்டூடெண்ட், நீ மியூசிக் டைரக்டர். உன்னோட வெளியே சொல்லாதீங்க. மியூசிக் டைரக்டர் வெளியே சொல்ல வேணாம். அது சொல்லு, உன் ஸ்டூடெண்ட்னா அடிக்கடிக்கு வெளியே சொல்லாது. ஓகே, அப்படி சொல்ல வேணாவா? இதுக்கு பெருமையா தான் இருக்கு. உன்னை பத்தி நிறைய பேட்டியில சொல்லியிருக்கேன். என்ன சார் ஒரு வாத்தியாரு மதிச்சு நிறைய நான் சொல்லியிருக்கேன் உங்களை பத்தி. அப்படி தேங்க்யூ மிஸ்டர் பாப்பன். உங்களோட படத்துல நான் பாடுறது பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் நம்பர் 1 பாடகரா. இல்ல, அது கேள்விப்பட்டேன் நானு. பட் நீயும் தெரியாது. என்னன்னா நான் நிறைய சாங்ஸ் பண்ணிட்டேன். நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இல்ல ஆக்சுவலா கோதண்டன் சொல்லாம இப்ப உங்களை என்ன பாப்பன் ராப்? இல்ல, நீங்க வந்து எனக்கு குருநாதர், அதனால சார்னே சொல்லுங்க, பரவாயில்ல. குருநாதர் உங்களை சார் இல்ல சார். இப்ப ஆக்சுவலா வந்து நீங்க வந்து என்னோட ஸ்டூடெண்ட், அதையும் சொல்லக்கூடாதா? என்னோட ஸ்டூடெண்ட் வாயில வந்துருது, தப்பு இல்லையா? யாரும் இல்லாதப்ப சொல்லுங்க. ஒரு பாட்டு வாத்தியாருக்கு என்ன பரவாயில்ல சார். ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். இப்போ வந்து நீங்க என்ன அப்படி பண்ணி இவ்வளவு பப்ளிசிட்டி எப்படி சார்? இது வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆடுக்கு தான் பாட்டு டியூன் போட்டு பாட்டு நானே லிரிக்ஸ் எழுதி நான் பாடினேன். அது ஃபெமிலியர் ஆச்சு. அப்புறம் அது மூவி எல்லாம் வந்துச்சு. ஆடுக்கு போல மூவிக்கு வந்துச்சு. பெரிய விஷயம். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இது மாதிரி யாரும் இல்ல அப்பா சொல்லுங்க. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இப்படி ஆடுக்கு போட்டு அது படம் வந்தது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது என்ன ஆடு, என்ன எழுதுனீங்க? ஒரு எண்ணெய் கம்பெனி. என்ன கம்பெனி? எண்ணெய் கம்பெனி. அதான் என்ன கம்பெனி? தலைக்கு வைக்கிற எண்ணெய் கம்பெனி அது. ஓ, என்ன கம்பெனி? அந்த கம்பெனிக்காரங்க இல்ல சார், உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, நீங்க எழுதப்பட்ட பாடல் நல்லா இருக்கு, ஒரு பாட்டு எழுதி டியூன் போட்டு கொடுங்க. நாங்க உன்னை எழுதுனேன் நானு. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன, 4 எண்ணம் வருது அதுல. ஆமா, ஆண் என்ன ஆணுக்கு என்ன, பெண் என்ன பெண்ணுக்கு என்ன, நீ என்ன நான் என்ன, எனக்கு நான் போட்டேன். போட்ட உடனே சினிமா டைரக்டர் வீட்டாங்க, சார் 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 அதை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காதீங்க, என் படத்துக்கு கொடுங்க என்ன. சரி போது விடு அப்படின்னு கொடுத்துட்டேன். அந்த பாட்டு பயங்கர டைப் வச்சு அப்படிதான் ஆன உடனே அதே ஆயில் கம்பெனிக்கார திருப்பி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஓ, ஏன்னா என் கம்பெனி நீங்க எடுத்து கொடுக்கல, அவங்க படத்துக்கு குத்துட்டியா அப்படின்னு. ஆமா ஆமா. உடனே அவருக்கு ஒரு பாட்டு மறுபடியும் எழுதுனேன். அது என்ன பாட்டு? அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம். அது என்ன பாட்டு? அண்ணன் என்ன தம்பி என்ன. ஓ, இது அண்ணனோட என்ன, இது தம்பியோட என்ன, இது சொந்தமோட என்ன. அதே டைரக்டர் திருப்பி வந்து விட்டு அண்ணன் சார் சார் இது அங்க கொடுத்துடாதீங்க, எனக்கு வேணும்னாரு. சரி அதுவும் போதும் கொடுத்துட்டேன். எழுதுற ஆடுக்கு எழுதுற பாட்டெல்லாம் பெரிய படத்துல வந்திருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது. அது வந்து ஹீரோ வந்து கிரிக்கெட் வீரர், ஹீரோயினுக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது. சரி, அவங்க 2 பேருக்கு, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பந்தயம் கட்டிக்கிறாங்க, அதை பாட்டா பண்ணுங்க அப்படின்னு. ஓ, இது சிச்சுவேஷன். ஆமா பாருங்க, ஒரு ஹீரோ கிரிக்கெட் விளையாடுறாரு, ஹீரோயின் கிரிக்கெட் பிடிக்கல, ஹீரோயின் கிரிக்கெட் பிடிக்கல. அந்த நேரத்துல பந்தயம் கட்டிக்கிறாங்க 2 பேரும், ஹீரோயினும் ஹீரோவும். ஆமா, பந்தயம் கட்டும் போது அதை பாட்டா போடுங்க. ஹீரோனும் ஹீரோயினும் அவங்க 2 பேரும் சேர்ந்து கட்டிக்கிட்டா பரவாயில்ல, பந்தயம் கட்டிருக்காங்க அது படத்துல. அப்புறம் அதுக்கு எழுதுன செம்ம ஹிட். இப்போ கேசட் கேட்டிருப்பீங்களா? என்ன பாட்டு அது? தெரியாதா? தெரியலையே. சொல்றான், ரன்னு டக்கு. அவன் ரன் அடி பண்றான், ரன் டக்கு ரன் டக்கு ரன் டக்கு ரன் டக்கு, 2 அடிப்பா டக்குல அவுட் ஆகும், 2 அடிப்பா டக்குல அவுட் ஆகும் அப்படின்னு. இப்ப ரன்னுங்கிறது ஹீரோ, ஆமா, டக்குன்றது ஹீரோயின். அப்புறம் அவங்க சொல்றாங்க, எவ்வளோ 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 பந்தயம் கட்டுறான்ல, எத்தனை வந்தேன் அங்க. நீங்க பாட்டு எங்கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப யாரும் இல்ல, நீங்க எங்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப பாட்டு எழுதவும் ஆரம்பிச்சிட்டீங்க, பாடவும் ஆரம்பிச்சிட்டீங்க, மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ரெண்டக்கு 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 சூப்பர். என் குரல் நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க அப்ப வரலையா? இப்போ ஒரு பாட்டு இருக்கு, ஷமானோ ஷானோ மாதா ஷமானோ கட்டம ஷமாதோ பஸ் அப்படி ஒரு சைனீஸ் பாட்டு போட்டுட்டு நான் ஒண்ணு பாடட்டுமா? ஓகே, ட்ரை பண்ணி பாப்போம். லிரிக்ஸ் எல்லாமே எப்படி பாடு? ஹவ் கேன் சிங் தட் லிரிக்ஸ் நாட்? அது அப்படிதான் இருக்கு. இப்ப நான் பாடுனேன் இல்லையா, அது வந்து 3 ஸ்டான்ஸா இருக்கு. 3 ஸ்டான்ஸ் தானே, அது பாடலாம். ததரினா 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 செருப்பால் அடிப்பான். என்ன என்ன சார் உங்களை பத்தி நம்பி வந்து நேனுவான். ஒரு தடவை பத்தி எரிஞ்சது பத்தாதா? என்னது வீடு பத்தி எரிஞ்சதுல ஒரு தடவை
ஆமா ம் கோதண்டா ம் இப்போ உன் படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? இல்ல கொடுக்கலாம்னு நினைச்சேன். உனக்கு நாக்குல சாட்டர்டே உக்காந்து இருக்குன்னு நினைக்கிறேன். சரியில்லை. அப்படியா? ஆமா ஆமா கஷ்டம் தான். நீ என்ன பண்ற, ஒரு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஃபாரின் சாங்ஸ் பண்றேன். அப்போ ஆல்பம் பண்ணும்போது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க என்கிட்ட படிச்ச மாணவன், ஆனா என் வீட்டை பத்த வச்ச பத்தியா டேய்? ஏடா டேய், நாட்டுக்கு வாய்ப்பும் தர மாட்டேன், வாய்ப்பு தர வாய்ப்பு தர மாட்டேன், வாய்ப்பு தர மாட்டேன், வாய்ப்பு. ஏண்டா அன்னைக்கு டயலாகா சொல்லியிருந்தா என் வீடியாவது காப்பாத்திருப்பேன். இப்ப படத்துலயும் பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லாம உன் படத்துலயும் கொடுக்க மாட்டேங்கிற. ஒழுங்கா கொடு. நான் சொல்றதை கேளு. உனக்கு பாடாம எவனா சொன்னா கோவம் வந்தது இல்ல? இப்ப அவனுக்கு அந்த காலத்துல எப்படி கோவம் வந்து அதே மாதிரி இப்ப எனக்கு ஒழுங்கா பாடலன்னா கோவம் வருது. அதனால எனக்கு பாட்டு ஒழுங்கா கத்துக்கணும். அப்போ போ அடிவி கூட வாங்கிக்கிறேன். போ வெளியே போய் சொல்லாத குருநாதர். போயிடு போயிடு மரியாதையா போயிடு. கொஞ்ச நேரத்துல வந்து மாத்திட்டு போட்டானே. நம்ம டியூன்லயே போடுவோம். இதா பாட்டு அந்த அளவுக்கு குழப்பிட்டான். இருந்தாலும் போடுவோம் டியூனை. ஓகே நேயர்களே, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. யார் மனசையும் புண்படுத்துறதுக்காகல, ஜாலியா இருந்திருக்கும். வயிறு குழுங்க, வயிறு வலிக்க சிரிச்சிருப்பீங்க நம்புறோம். திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன் மற்றும் ஜூனியர் டவுசர் பாண்டி. பாய் பாய்.